என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் புயல் அடித்த காலகட்டத்தில் அழுத காலம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காலம். இந்த காலம் நான் ரொம்ப செழிப்பமாக இருக்கிறேன், இதெல்லாம் போராக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப போராக இருக்குது. இது சந்தோஷம், மகிழ்ச்சி, கேட்டதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் போராக இருக்குது. அப்போ என்ன நடக்குன்னு தெரியாத தவிச்சிக்கிட்டு இருந்தோம் பாருங்க. எப்போ விழுகும், எப்போ எந்திரிப்போம் அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப விழிப்போடு இருந்தேன், பரபரப்போடு இருந்தேன். விழுந்துருவோம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இப்போ விழுகவே மாட்டோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அதனால அது உங்களுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தோணும், அது உங்களுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் தயவு செய்து உடல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஆடுது, இல்லை வறுமையில் இருக்கிறோம், இல்லை கஷ்டத்தில் இருக்கிறோன்னு தயவு செய்து அந்த மாதிரி எதுவும் யோசிச்சிடாதீங்க. இது உங்களுக்கான காலம்னு அர்த்தம். ஏன்னா அந்த வறுமையில் இருக்கும்போது ஒருத்தன் மீண்டு வர்றதாங்க சுகம். அதில் ஜெயிக்கிறீங்க பாருங்க, அதுதான் வரலாறு. பக்கத்தில் எதிர்த்தாப்புலாம் பார்த்தா செத்து போயிடுவாங்க, முடிஞ்சிச்சுன்னு நினச்சி நீ வெந்துட்டேன்னு வச்சுக்குவே, நீ அதான். எல்லா தமிழ் சினிமாவும் ஓடினது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலேயே ஒரு கல்லு மலையை உடச்சி ஒருத்தன் பணக்கார ஆயிடுவான், பஸ்ஸு டயரை உருட்டிட்டு போய் பணக்கார. இதெல்லாம் எதுக்குன்னா மக்கள்கிட்ட என்னன்னா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது. ஏன் ஓடுனுச்சு இந்த படங்கள்லாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. அப்போ என்னன்னா ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவன் முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறான் உறவுகள். அப்போ ஒரு இடத்துல அவன் ஜெயிக்கிறான், அப்போ மக்கள் அதை ரசிக்கிறான். அப்போ அதே தான் நம்ம சொல்கிறோம். வறுமை, இந்த உடல் செட்பேக் ஆகிறது, இதெல்லாம் இருக்கிறதுலேருந்து மீண்டு வந்தால் தான் அது ஒரு விசேஷமான வாழ்க்கை. தகப்பன் சொத்து கொடுத்துட்டாரு, வீடு கொடுத்துட்டாரு, கார் கொடுத்துட்டாருன்னா அப்போ நீ எதுக்கு? புருஷன் கல்யாணம் பண்ணி எப்பயுமே ஊஞ்சலில் வச்சு எங்கள் வீட்டு இல்லைனாலும் கார்த்திகேயன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் அது வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை. ஒரு நாள் கணவன் என்ன பண்ணணும்னா பாடணும், ஒரு நாள் சட்டியை தூக்கி தலையில் உடைக்கணும். அவங்ககிட்ட இருந்து சேலஞ்சாக வர்றதான் வாழ்க்கை, அதுதான் லைஃப். அது இருந்தால் தான் சரியாக இருக்கும். எல்லா நாள்லையும் 3 காய்கறி வச்சு சோறு தின்னா நல்லா இருக்குது. ஒரு நாள் காய் வாங்க காசு இல்லாமல் நிற்கணும், அதுதாங்க சூப்பர் வாழ்க்கை. அப்போ நீ ஒரு போராடு வைப்பார், அப்போ ஒரு செயல் செய்ய வைப்பார். புரியுதுங்களா? எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். சின்னப்பா தேவர்னு என்ன பண்ணாருன்னா நைட்டு 12 மணிக்கு மதியானம் 12 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா உட்காந்தாங்களாம். எங்கம்மா ராமச்சந்திரன் எங்கம்மான்னு கேட்டாங்க. இப்போ ஏதோ நாடக கம்பெனிக்கு போயிருக்கான், சாப்பாட்டுக்காக காசு வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு வர போயிருக்கான், நான் இன்ன வரைக்கும் உழ வைக்காமல் இருக்கேன். ஆனால் இவர் போய் பார்த்துருக்காரு. அப்போ எல்லாம் பெரிய பெரிய ட்ரௌசர் போடுறது தானே. அப்போ பார்த்துட்டு அப்படியாம்மா சரி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர வீட்டுக்குள்ளே போய் அவர் வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிற மாதிரி 2-3 பாத்திரத்தெல்லாம் போட்டு உரசிட்டு பாக்கெட்டுக்குள்ளே அரிசிகளை அள்ளி 2 பாக்கெட்டுக்குள்ளேயும் நொப்பியிருக்காரு. பெரிய ட்ரௌசர் போடுவாங்க. அப்போ என்னென்னா பேண்டே ட்ரௌசர் தான். அது 2 பாக்கெட்டுக்குள்ளேயும் சின்னப்பா தேவர் அரிசியை ஃபுல்லாக நொப்பிக்கிட்டு நேராக எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்து அம்மா வைங்கம்மா அப்படின்ட்டு. இப்போ சாப்பாடு அங்கே ரெடியாகுது. ராமச்சந்திரன் எல்லா நாடக கொட்டாய்க்கும் போயிட்டு சோறு இல்லை, திருப்பி 12, 1 மணி 2 மணிக்கு தாய்கிட்ட சொல்லவாச்சும் வருவான்ட்டு வந்திருக்கான் ஆளு. இங்கே சோறு ரெடி ஆகிட்டு நம்மளால் உட்காந்துருக்காரு சின்னப்பா தேவர். என்னப்பா அப்படின்னா அதெல்லாம் விடுப்பா, அது பெருசாக. அப்போ அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு ஒருத்தன் நின்னான் பாருங்க. இப்போ அதனால தான் பெரிய நடிகன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 6-7 படம் அவருக்கே செஞ்சு கொடுத்தாரு. இப்போ உலகத்தில் எதுன்னா எது எக்ஸ்பீரியன்ஸு? வறுமை. அப்புறம் ஏன் அந்த சோறாக போட்டான்? சாப்பிட்டீங்களான்னு எம்ஜிஆர் கேட்பாருன்னா எதுக்கு கேட்டான்? அந்த வறுமையை பல ஆண்டுகள் பார்த்துருக்கான். அப்போ அவனை உருவாக்குனது எது? படிப்பு இல்லை, அழகு இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, வறுமை, கொடுமை, நோய். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு கொடுக்குன்னா நீங்கள் உருவாக போறீங்கன்னு அர்த்தம். ஒரு பயலுக்கு கூட இது தெரிய மாட்டேதுங்க. ஏன்டா அழுகுறோன்னா நீ உருவாக போறேன்னு அர்த்தம். எவனும் புரிஞ்சுக்க மாட்டான். நான் அழுதேன், உருவானேன். விவேகானந்தா அழுதான், உருவானோம். ராமகிருஷ்ணன் அழுதான், உருவானோம். ரமணர் அழுதான், உருவானான். இந்த உலகத்தில் எவன் அழுகிறானோ, எவன் துன்பப்படுறானோ, எவன் தோக்குறானோ அவன் ஒரு நாள் ஜெயிப்பான், இல்லை உருவாவான். இல்லைன்னா அவன்கிட்ட நுட்பமான ஒரு பெரிய திறமை, ஒரு செயல் வெளிப்படும். இதுதான் விஷயம். பல நாள் அப்துல் கலாம் அழுதுருக்கிறார், பல நாள் நொந்திருக்கிறார், பல நாள் அப்படியே என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கூட போயிட்டார். அதுதான் குடியரசுத் தலைவர் ஆக்குனுச்சு. வெறும் பள்ளிக்கூடம், காலேஜ் குடியரசுத் தலைவர் ஆக்காது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். நாங்கள் ரிஷிகேஷ் போகும்போது அந்த சிவானந்தா அப்படின்னு ஒரு இடம், அங்கே போய் உட்காந்துருக்கார். நான் சொல்லியிருக்கேன். யார்? அப்துல் கலாம். அப்போ 2 பேரை இந்த மாதிரி கலந்துரையாடல் முடிச்சுட்டு அவர் கீதையை உபதேசம் பண்ணுவார். அவர் திருநெல்வேலிக்கார், அவர் டாக்டராக இருந்தவர், மொத்தமாக ஞானவனாக மாறிட்டார். அந்த சிவானந்தா என்ன பண்ணாரு,
அன்னைக்கு உபதேசத்தை முடிச்சுட்டு 2 பேரை கூப்பிட்றாரு. ஒன்று விவேகானந்த, ஒன்று அப்துல் கலாம், இன்னொன்று ஒரு வெள்ளைக்காரன். கூப்பிட்டு 2 பேருடையும் ஒரு கீதையில் ஒரு சாப்டர் எடுத்து அவங்க கிட்ட கலந்துரையாட தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்ட்டாக 1 to 1 பேசுறது. அப்போ வெள்ளைக்காரன் முடிச்சுட்டு அப்துல் கலாம் கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இப்படி சோகமாக இருக்கா என்ன? நான் பைலட்டாக பறக்கணும்னு ஆசைப்பட்ட சாமி, ஒன்றும் நடக்கலை, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியா? துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கீதையிலேருந்து ஒரு உபதேசத்தை எடுத்து சொன்னார். அதனால துன்பம் வரும்போது நீ என்ன பண்ணணும்? அதுக்கு நீ துன்பத்தை கொடுக்கணும். நீ என்ன பண்ணிடுற? நீயே ஒரு பெரிய துன்பமா போயிடுற. அப்புறம் துன்பம் உன்னை வீழ்த்தி விட்டு ஓடி போயிடுது. அழுகும்போது தான் நீ தைரியமா இருக்கணும். அழுகும்போது தான் நீ யாருன்னா தலைவனா இருக்கணும். எப்ப அப்பாவா இருக்கணும்னா குடும்பம் வறுமையாகும் போது அப்பாவா மாறிடணும். வீட்டில் நோய்வாய்ப்படும் போது தலைவனா மாறிடணும். அப்பதான் நிக்கணும். ஒரு குருங்கிறவன் எதுக்கு? இந்த உலகம் செழிப்பா இருக்கும்போது குரு வரமாட்டான். இந்த உலகம் துன்பப்பட்டு அழுது நாதாரி பட்டு போய் நாதியத்தை போய் நிற்கும் போது வருவான். அவர் தான். ஏன் வர்றான்? அந்த அழுகிறவனை துடைக்கிறது இல்லை, தயார் பண்றது, செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வைக்கிறது. நாங்க மேஜிக் பண்ணி விட்டு போனா நீங்களாம் எப்படி வாழ்வீங்க? நீங்களாம் எப்படி தனித்துவமா நிற்பீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? உங்களுக்கு எப்படி அனுபவம் வரும்? உங்களுக்கு எப்படி ஒரு செயல் வரும்? ஓ கடவுளே, குர்ரா 2 லெட்டர் 2 கோடியை குர்ரான்னா உங்களுக்குள்ள என்ன வரும்? குர்ரா தட்டை போனால் கொஞ்சம் கொடுப்பாரு, வாங்கிட்டு முடியாந்துருவோன்னு போயிடுவீங்க. அப்போ எப்படி கடக்க முடியும்? எப்படி இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய வரலாறை பெற முடியும்? அது வேணும் இல்லை? அப்போ அப்துல் கலாம் வாழ்க்கையில் அந்த இடம் அவர் குறிப்பிடுறார். நான் ரிஷிகேஷில், டெல்லியிலேருந்து ரிஷிகேஷ் பக்கம்னால அந்த இடம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம். அப்போ ஒரு டிஸ்கஷன் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அவர் ஒரு இஸ்லாமியர், இவர் ஒரு இந்து, அதுவும் கீதையை போதிக்கிறவர். இவர்கிட்ட போய் அவருக்கு என்ன வந்திருக்கு பாருங்க டாபிக். துன்பத்தாலே வீழ்த்தணும், அப்பதான் நீ சோர்வு அடையக்கூடாது அப்படின்னதுக்கு அப்புறம் அவர் லைஃப் மாறுது, அவர் விஷயம் மாறுது. அதுதான் அப்ப நமக்கு ஒரு நல்ல சிரிச்ச முகங்களா பெரிய பெரிய கோடீஸ்வரனா உட்கார வச்சு இந்த மாதிரி உரையாடல் பண்ணா அதுல என்னங்க இருக்க போகுது? அது என்ன இருக்கும்? கோடியா சம்பாதிச்சவனுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம உரையாடல் நடத்தினா என்ன இருக்க போகுது? திருப்பி பல கோடிகளை தயாரிக்கிறது எப்படி விஷயம் இருக்கிறது? அதுதாங்க கலந்துரையாடலா இருக்கும். அப்போ ஒரு ஏழையோட உட்காரும் போது என்னன்னா, அவன் ஏழை தான், அவன் ஒரு நாள் கூட அவன் ஏழையாவே இருக்கட்டும், அவன் மீண்டும் மீண்டும் வாழறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் வேணும். இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் நீங்க வாழ ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். ஆனா மேக்சிமம் நிறைய பேர் அது உணர மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட செயல், இதோட வடிவத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம். அது நீங்க அவசியம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் தேவைப்படும். அது இந்த மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க மீண்டு வாங்க. அதுதான் உங்க லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு ஜேர்னிலேயே ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஒரு 40-50 வயசு உங்களுக்கு கிடக்கும் போது நீங்க ஒரு அந்த புயலை கடந்திருப்பீங்கல்ல, அது உங்களை ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கடக்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி. அது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் இந்த கலந்துரையாடல். அதுதான் இதோடைய வடிவம். அது வேணும், அது நிச்சயமா வேணும், அது தேவைப்படும். ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு வருவாங்க, பெருசா வருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஒரு வேலை செய்யறோம். இதுதான் விஷயம். இப்ப எங்க ஊர்ல மொத்தம் 500 ஓட்டு. இதுல நான் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவங்களுக்கு ஒன்றும் விசேஷம் கிடையாது. ஒரு 3 நாள் அழுவாங்க, 4வது நாள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஏன்னா என்னை சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. என்னைக்காவது என்னுடைய சின்ன சின்ன ஞாபகம் வந்தா என்னை சிந்திக்கலாம், மற்றபடி என்னை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இப்ப நான் காப்பாற்றணும், என்னை பத்தி சிந்திக்க ஆள் கிடையாது. அப்ப நான் என்னை பத்தி சிந்திக்கணும்னா நான் தான் சிந்திக்கணும். இப்ப நான் சிந்திச்சதுனாலதான் அந்த 500 பேர்த்துல நானும் ஒருத்தனா இருக்கிறேன். இல்லைன்னா நானும் இல்லாம போயிருப்பேன். இந்த 500 பேர் எனக்காக சிந்திக்கல. அப்ப நான் சிந்திச்சதுனாலதான் என்னுடைய இருப்பை நான் தக்க வச்சுக்கிட்டேன். ஒரு மனிதனுடைய இருப்பை நீங்க தக்க வைக்கணும். உன் ஊரோ உன் உறவோ யாரெல்லாம் தக்க வைக்க மாட்டாங்க, கண்டிப்பா மாட்டாங்க.
தக்க வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலை உருவாக்குவாங்க. ஆனா தக்க வைக்க மாட்டாங்க. அது உண்மையா நீங்க உணர்ந்துட்டங்க. அப்ப நம்ம இருப்ப நம்ம தான் தக்க வைக்கணும். நமக்கு நடக்கப்பட்டது சோகம் இல்ல, அநீதி இல்ல, இது ஒரு புரட்சி. நமக்கு நடக்கப்பட்டிருக்க வாழ்க்கையில நடக்கப்பட்டிருக்க துன்பம், துயரம் என்பது இதுதான்டா வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். இங்கதான் அந்த பிள்ளையார் சொல்லியே போடுறான். அருணகிரி முடிஞ்சு போயிட்டான்னு நினைச்ச போது அவன் வாழ்க்கையில என்ன போட்டாங்கன்னா அதுதான் அஸ்திவாரம். ஓம்னு போட்டது எதுக்கு? இங்கதான்டா வாழ்க்கையே இருக்கு, இங்கதான்டா வாழ போற, இனி வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கை இல்ல, தொடங்குடா இப்ப வாழ்க்கைய. அதுதான் திருப்புகள், அதுதான் செயல். அப்ப எவ்வளவு பெரிய எஸ்டீம் துயரத்திலிருந்து ஒருத்தன் இறை தோற்றத்துக்கு மாறுறாங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுதான் விஷயம். அது வேணும். இப்ப நம்ம சந்திக்கிற ஆட்கள் எல்லாருக்குள்ளேயும் காயம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் வலி இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பெயின் இருக்கு. அந்த பெயின்ல இருந்து நீ வரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அதுதான் உன்னை உருவாக்க போகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். அதுக்கு நீ எந்த மருந்து கேட்கிற? நான் மருந்து மட்டும் ஐடியா சொல்லல. அந்த காயம்தான் உன்னை உருவாக்க போகுது, அந்த வலி தான் உன்னை உருவாக்க போகுது. உங்க வீட்டுல கொஞ்சம் சோர்வு, யாரோ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டாங்க, சம்பாரிச்சு கொஞ்சம் சேமிச்சு வைக்கும் போது புட்டுக்கிட்டு கீழே விழுந்துடுறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இது நம்ம உணரணும். நிறைய பேருக்கு என்னன்னா, என்ன பண்ணாலும் எங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்கல, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, நீ இன்னும் தேடுங்கிறது தான், உன்னை டெப்தா வேலை செய்ய வைக்கிறது தான். புரியுதுங்களா? ஒரு போர் வீரன் என்ன பண்ணுவான்? 25 பேர் தான் நிற்கிறான், 100 பேர் நிற்கிறான், 25 பேர் சாக தான் போறோம். எழுத்து நின்று போராடணுமா? என்ன பண்ணணும்? அதே தான் வாழ்க்கைக்குள்ள. என்ன பண்றதுனே தெரியலன்னா உனக்கு கண்டிப்பிடிப்ப ஒரு ரூட் இருக்கு அப்படிங்கிறது தான். வாழ்க்கைங்கிறதுல 10 கதவு இருக்கு. ஒரு மனிதன் மேக்சிமம் 2 கதவு திறப்பான், 8 கதவு திறக்காம செத்து போயிடுவான். இந்த 8 கதவு திறக்கணும்னா வறுமை இருக்கணும், கொடுமை இருக்கணும், நோய் இருக்கணும், வாழ்க்கை துயரம் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிச்சு திறக்க முடியும், இல்லைன்னா திறக்க முடியாது. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் எந்த கதவையும் திறக்கறல, முதல் திறந்துச்சுல கதவு, அதே கதவுல வாழ்ந்துட்டு செத்து போயிடும். ஏன்னா அவன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான், யோகத்திலே அவனுக்கு தேவையானது எல்லாமே அவனை நோக்கி வருது. அதனால அவனே அந்த கதவை திறக்கல, ஆல்ரெடி திறந்து விட்ட கதவுக்குள்ளே வாழ்ந்துட்டு செத்து போயிடும். ஆனா எல்லா ஞானியும் எல்லா கதவையும் திறக்கல, கதவையெல்லாம் உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். இது வேணும், இது நடக்கப்படணும். அப்ப நீங்க தட்டுல கொய்யாப்பழம் ஆப்பிள வச்சுக்கிட்டுலாம் நம்ம நம்ம 2 பேரும் உரையாட முடியாது. நமக்குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடலோ ஒரு புரிதலோ எங்கேருந்து இருக்கோம்னா, ஒரு ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல யோசனையை கொடுத்து உங்களை ஒரு ஸ்பார்க்குங்கிறதும் ஷார்ப்புங்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை உருவாக்கும். புரியுதுங்களா? இது வேணும், அவ்வளவுதான் விஷயம். ஒண்ணுமே இல்லாம நீ வந்தன்னா நீ தான் கவனிக்கப்படுவ. உன்னை நோக்கி தான் நான் கூட வருவேன். எல்லாம் இருந்து நீ வந்தனா உன் கூட நான் வர்றதுல பெரிய விசேஷம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப செட்பேக் ஆகி அந்த வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற பொண்ணை அந்த பொண்ணை திருப்பி மீண்டு வர்றா பாருங்க, அதுதான் லைஃப். அப்ப அவளுக்கு முதல் என்னன்னா அவ மனம் சரியில்லாம பலம் இல்லாம இருக்கு. அவளுக்கு கிடைக்கப்பட்டிருக்க லைஃப்ல என்ன கிடைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த நேரத்துல தான் மனதை பலப்படுத்தணும். இந்த நேரத்துல தான் நீ என்ன பண்ணணும், முழுசா உன்னுடைய அத்தனை அறிவையும் பயன்படுத்தணும். உன்னுடைய மொத்த எனர்ஜியையும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ எதையும் பயன்படுத்த வேண்டாம், கேஷுவல் ஆயிடலாம், உனக்கான வாழ்க்கை வந்துடும். இவ்வளவுதான் விஷயம். இது வேணும் அப்படின்னு நான் கருதுறேன். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருந்தா கேளுங்க. இது சம்பந்தமா புரிஞ்சிருக்கும்னு நான் கொஞ்சம் நினைக்கிறேன். இது வேணும், இதை பார்த்துக்கங்க. அதனால நான் கடனாயிட்ட சாமி, நான் துன்பப்படுறேன் சாமி, நான் நோயா இருக்கிறேன் சாமி, நானும் துன்பப்படுறேன், நானும் கஷ்டத்துல இருக்கிறேன், நானும் பெரிய விஷயத்துல இருக்கிறேன், அதுதான்
இறைவனை பார்க்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து